ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சமீபத்தில் பாத்திமா சபரிமலா அப்படிங்கிறவங்க அரசு பள்ளியில் மத பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பல பாஜகவினர், பல பாஜக சமூக வலைதள போராளிகள் எல்லாம் பகிர்ந்திருப்பாங்க. ஏன் நம்மளே வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு மத பிரச்சாரம் பண்ணுறாங்க. மத பிரச்சாரம் இல்லை, அதாவது ஹிஜாப் அணிந்து வந்து கோவிலில் பள்ளிகளில் வந்து இது போல் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, துண்டு பிரசுரம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அது என்ன வீடியோ நம்ம முழுசாக பார்க்கல அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம முழுசாக பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் அது மாதிரி அவங்க மத பிரச்சாரமே பண்ணல, இது ஒரு வதந்தி, திட்டமிட்டு பாஜகவினரால் பரப்பப்படும் ஒரு பொய் வதந்தி அப்படிங்கிற மாதிரி U10 அப்படிங்கிற ஒரு பக்கம், ட்விட்டர் பக்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உண்மையாலுமே பரவிய செய்தி என்ன அப்படின்னா, பாத்திமா சபரிமலா என்பவர் அரசு பள்ளியில் இஸ்லாம் மத பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி. உண்மை என்னன்னா, பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து மதம் மற்றும் மதம் சாராத 2 இடங்களில் பாத்திமா சபரிமலா பேசி வருகிறார். அப்படி மதம் சார்ந்த இடத்தில் பேசிய வீடியோவை அரசு பள்ளியில் பேசியதாக தவறாக பரப்புகின்றனர் அப்படிங்கிற ஒரு தகவலை U10 அப்படிங்கிற பக்கம் வந்து போட்டிருக்காங்க. அதாவது சபரிமலா அவர்கள் மத பிரச்சாரமே செய்யவில்லையா, அரசு பள்ளியில் வந்து பெண்கள் குறித்து, அதாவது பெண்களுக்கு சிறுமிகள் குறித்து விழிப்புணர்வு வீடியோ அப்படிங்கிறத அவங்க வந்து பேச வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி U10 சொல்லியிருக்காங்க. அதற்கு மறுபடியும் அந்த கோவை ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு போட்டோவோட ஆதாரத்தோட போட்டிருக்காங்க. நீங்கள் சபரிமலா அவர்கள் வந்து பேச வந்ததெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவங்க வந்து எல்லா மாணவர்கள் கையிலையும் ஒரு துண்டு பிரசுரம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த துண்டு பிரசுரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த அடையாளம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிஜாப் அணிந்த ஒரு மத சாய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே ஹிந்துக்கள் படிக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் படிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் படிக்கிறாங்க, 3 பேருமே படிக்கிறாங்கன்னா அது எப்படி நீங்கள் ஒரு மதம் சார்ந்த அடையாளத்தை பின்னாடி போட்டு நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரமாரியா நம்ம கோவை ஆனந்த் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. முக்கியமாக அரசு பள்ளிகளில் பிரச்சாரம் செய்ய யாரிடம் அனுமதி வாங்கினார் என்ற தரவும் இவர் இந்த U10 வந்து கொடுக்க மறுக்கிறார். சபரிமலா அரசு பள்ளியில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்கினீங்க, உங்களை யார் இன்வைட் பண்ணது, அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட டைரெக்டாக நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டீங்களா, எந்த ஒரு தகவலுமே நம்ம வந்து U10 அவர்கள் வந்து கொடுக்கல. ஆனால் நான் போட்ட செய்தி, அதாவது சபரிமலா இஸ்லாமிய மத பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியை மட்டும் உடனுக்குடனே வந்து இது வந்து பொய் செய்தி, இது வந்து வதந்தி, அவங்க அது மாதிரிலாம் பண்ணல அப்படின்ட்டு ஒரு முட்டு கொடுக்குறீங்களே, இந்த தரவுகளையும் கொடுங்க. அவங்க எப்படி அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, யார் அனுமதி கொடுத்தா, எப்படி நீங்கள் அந்த துண்டு பிரசுரத்தில் வந்து பின்னாடி ஒரு மத அடையாளம், அந்த ஹிஜாப் போட்ட பெண்மணி போட்டு ஒரு மத அடையாளம் மட்டும் எப்படி நீங்கள் போடலாம் அப்படிங்கிறத, இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு ஆதாரத்தோட கிழித்து தொங்க விட்டுருக்காங்க. பள்ளிகளில் இது மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது இதுக்கு மட்டும் அலோடா, இதுக்கெல்லாம் கைது நடவடிக்கை இல்லையா? பாவம் ஒரு மகாவிஷ்ணு அவர்கள் வந்து 5 வழக்கு அவர் மேலே போட்டு தற்போது 3 நாள் வந்து போலீஸ் காவலில் வச்சு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு நம்மளுக்கு இது வரைக்குமே தெரியல. எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாத மகாவிஷ்ணு, ஆனால் இங்கே டைரெக்டாகவே ஒரு மதம் சார்ந்து மத பிரச்சாரத்தை இந்த பாத்திமா சபரிமலா அப்படிங்கிறவங்க ஸ்கூலாக அரசு பள்ளிகளில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தட்டி கேட்க வக்கு கிடையாது. ஆனால் மகாவிஷ்ணு மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. இதை அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன இதுக்கு பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு நமக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.